ஒரு அருமையான வாக்குத்தத்தத்தை தேவன் இந்த நாளிலே நமக்கு தரப்போகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக, நம்மோடு பேசுவாராக. அவருடைய வார்த்தையில ஜீவன் உண்டு, அந்த வார்த்தையில் வல்லமை உண்டு. ஆமென். அதனால எதிர்பார்ப்போடு நாம் காத்திருப்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். சகரியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தினுடைய 2வது பகுதியை வாசிக்கலாம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது ஒண்ணு பிளான் பண்ணி போன வாரம் ஒரு வார்த்தை வந்துருச்சு அப்படின்னு உட்கார்ந்து வசனத்தை தேடில வந்த வார்த்தை இல்ல. ஆமென் சொல்லுங்க. தேவன் அறிவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இந்த வசனத்தை நான் எடுத்து இன்றைக்கு பிரசங்கம் பண்ணும்படியாக தேவன் என்னை வழிநடத்தினார். அவருக்கே மகிமை உண்டாவதாக. இந்த வசனம் தான் தெரியாமையே அந்த வசனத்துக்குள்ள போனேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்கள், இந்த சகரியாவின் புஸ்தகம் நெகேமியாவின் புஸ்தகத்தோடு இணைந்தது. நெகேமியா புஸ்தகத்தை படிக்கிறவர்கள் சகரியாவின் புஸ்தகத்தை வாசிக்க வேண்டும், ஆகாய் தீர்க்கதரிசி புஸ்தகத்தை வாசிக்க வேண்டும், எஸ்ராவின் புஸ்தகத்தை வாசிக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. இவைகளெல்லாம் குறிப்பாக இந்த 4 புத்தகங்களும் ஒன்றுக்கொன்று இணையாக எல்லாம் சேர்ந்ததாக காணப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சகரியா ஒரு தீர்க்கதரிசி. ஆமென். ஆமென் சொல்லுங்க. சகரியா யாரு? அவர் ஒரு தீர்க்கதரிசி. இந்த சகரியா ஹல்லேலூயா தீர்க்கதரிசனம் சொன்ன காலங்கள் எது என்றால், முதலாவது ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்து அவர்களை 70 ஆண்டுகள் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போக பண்ணினார். அந்த 70வது ஆண்டு நிறைவுகிற காலத்தில் அந்த பாபிலோனிய அரசு பெர்சிய தேசத்தினுடைய அரசனாக இருந்த கோரேஸ் என்கிற ராஜாவினுடைய ஆளுகைக்குள்ளாக போனது. பாபிலோனின் நேபுகாத்நேச்சாரை அவனுடைய ஆட்சியை ஜெயித்து கோரேஸ் என்கிற சைரஸ் என்கிற ஆங்கிலத்தில் போடப்பட்டிருக்கு. அந்த ராஜாவுடைய ஆளுகை கீழாக அந்த தேசம் வந்து விட்டது. பெர்சியா தேசம் என்றால் என்னது? இன்றைக்கு இருக்கிற ஈரான். ஓகே, கோரேஸ் என்கிற ராஜாவுடைய ஆளுகைக்கு போனதுனால நீங்கள் ஏசாயா தீர்க்கதரிசனம் பல 100 ஆண்டுகளுக்கு முன்பாக அதை வாசிக்கலாம். 200 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தீர்க்கதரிசியின் மூலமாய் கோரேசை குறித்து வேதம் சொல்லுது. அவன் பிறப்பதற்கு முன்பாக ஆண்டவர் தீர்க்கதரிசனம் சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி ஒரு மனிதன் பிறப்பான், அவனை கொண்டு நான் என்னுடைய மக்களை திரும்பி அனுப்புவேன் என்று சொன்னார் ஆண்டவர். அதே அடிப்படையில் அன்றைக்கு இந்த கோரேஸ் ராஜா மூலமாய் அன்றைய பாபிலோனிலே அந்த பெர்சிய ராஜாவாக இருந்த அந்த கோரேஷின் மூலமாய் கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது. நீங்கள் எல்லாரும், அதாவது யூதர்கள் எல்லாரும், இஸ்ரவேலர்கள் எல்லாரும், நீங்கள் இந்த பாபிலோனில் இருந்து உங்கள் சுய தேசத்துக்கு போங்கள் என்ற கட்டளை பிறந்தது. தேவனாகிய கர்த்தர் என்னிடத்தில் சொன்னார், நான் உங்களை அனுப்ப போகிறேன், நீங்கள் அங்கே போய் உங்களுடைய தேவனுடைய ஆலயத்தை கட்டுங்கள், உங்களுக்குரிய காரியங்கள் பண்ணுங்கள் என்று அவன் சொன்ன உடனே முதலாவது ஒரு குரூப் கிளம்பி வருகிறது. அந்த குரூப்புக்கு தலைவனாக இருந்ததுதான் செருபாபேல் என்கிற ஒரு தலைவன். இந்த வசனத்தை மறுபடியும் ஃபுல்லா வாசிப்போம். அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும். இஸ்ரவேலர்கள் அந்த பாபிலோனில் இருந்து சிறைப்பட்ட வாழ்க்கையிலிருந்து விடுதலையான ஆண்டு கிறிஸ்துவுக்கு முன் 538ஆம் ஆண்டு. 538ஆம் ஆண்டிலே இந்த செருபாபேல் என்கிற தலைவனோடு யோசுவா என்கிற பிரதான ஆசாரியன் ஆகிய 2 பேருடைய தலைமையில் ஒரு கூட்ட மக்கள் இஸ்ரவேலுக்கு வருகிறார்கள். முதல் குரூப். 2வது குரூப் எஸ்ரா என்கிற வேதபாரகன். அந்த வேதபாரகனுடைய தலைமையில 2வது குரூப் வருது. 3வது குரூப் தான் நெகேமியாவுடைய தலைமையில வருது. ஆமென். நெகேமியா புத்தகத்தை நான் சொன்னேன், என்ன பேக்ரவுண்ட்லாம் வந்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கிடணும்ட்டு. பாருங்க, 3 குரூப் ஆஃப் பீப்பிள். முதலாவது செருபாபேல். கவனிங்க, எதற்காக வருகிறார்கள்? அந்த நாட்களில் தேவனுடைய ஆலயம் எருசலேமில் இல்லை, அது சுட்டரிக்கப்பட்டு போனது. நேபுகாத்நேச்சார் என்கிற அந்த ராஜாவுடைய காலத்தில் முழுவதுமாக அழிக்கப்பட்டது. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ராஜாவினுடைய அரண்மனை முதலாக சாலமோன் காலத்தில் கட்டின ஆலயம், அதோடு கூட அரண்மனை முற்றிலுமாக அழித்து தீக்கிரையாக்கி விட்டார்கள். அங்கே ஒன்றுமில்லை. அப்படிப்பட்ட நிலையிலே தேவனுடைய ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று செருபாபேல் என்கிற தலைவனோடு யோசுவா என்கிற பிரதான ஆசாரியனோடு சேர்ந்து மக்கள் வருகிறார்கள். 538ஆம் ஆண்டு.
அஸ்திவாரம் போடுகிறார்கள். நீங்கள் எஸ்ரா புஸ்தகத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும். அஸ்திவாரம் போடுகிறார்கள். அஸ்திவாரம் போட்ட உடனே வசனத்தை வாசிக்கலாமா? எஸ்ரா 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தையும் 6ஆம் வசனத்தையும் 11ஆம் வசனத்தையும் வாசிங்க. அப்பொழுது யோசதாக்கின் குமாரனாகிய யோசுவாவும் அவன் சகோதரனாகிய ஆசாரியரும் செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேலும் அவன் சகோதரரும் எழும்பி தேவனுடைய மனிதனாகிய மோசேயின் நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி சர்வாங்க தகனங்களை பலியிடும்படிக்கு இஸ்ரவேலின் தேவனுடைய பலிபீடத்தை கட்டினார்கள். ஜனங்கள் எல்லாரும் வந்து விட்டார்கள். யோசுவா என்கிற ஆசாரியன், ஹல்லேலூயா, செருபாபேல், அவனுடைய சகோதரர்கள், குடும்பத்தார் எல்லாரும் வந்து ஆண்டவருடைய ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று வேலை ஆரம்பிக்கிறார்கள். அதற்கு முன்னணியாக அவர்கள் ஆண்டவருடைய பலிபீடத்தை கட்டி அதிலே பலியிடுகிறார்கள். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த பலிபீடத்தை கட்டி அங்க சர்வாங்க தகனங்களை செலுத்துகிறார்கள். இத கேட்ட உடனே சிலருக்கு பத்திக்கிட்டு எரிஞ்சிட்டு. 6ஆம் வசனத்தை வாசிங்க. 7ஆம் மாதம் முதல் தேதியில் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகளை செலுத்த தொடங்கினார்கள். ஆனாலும் கர்த்தருடைய ஆலயத்தின் அஸ்திபாரம் இன்னும் போடப்படவில்லை. 11ஆம் வசனம். கர்த்தர் நல்லவர், இஸ்ரவேலின் மேல் அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று அவரை புகழ்ந்து துதிக்கையில் மாறி மாறி பாடினார்கள். கர்த்தரை துதிக்கையில் ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய ஆலயத்தின் அஸ்திபாரம் போடப்படுகிற நிமித்தமா மகா கம்பீரமாய் ஆர்ப்பரித்தார்கள். பலிபீடத்தை கட்டுகிறார்கள். ஹல்லேலூயா. அஸ்திபாரம் போடப்படுகிறது. ஜனங்களுக்குள்ளே சந்தோஷம். நீங்க தொடர்ந்து வாசித்தீங்கன்னா முந்தின ஆலயத்தை கண்டிருந்த முதிர் வயதான ஆசாரியரிலும் லேவியரிலும் பிதாக்கள் வம்சங்களின் தலைவரிலும் அநேகர் இந்த ஆலயத்திற்கு தங்கள் கண்களுக்கு முன்பாக அஸ்திவாரம் போடப்படுவதை கண்டபோது மகா சத்தமிட்டு அழுதார்கள். வேற அநேகம் பேர் மகா கம்பீர சந்தோஷமாய் ஆர்ப்பரித்தார்கள். ஜனங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம், மனமகிழ்ச்சி உண்டாகிறது. அடுத்த அதிகாரத்தில் வாசிப்போம். 4:1. சிறையிருப்பிலிருந்து வந்த ஜனங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஆலயத்தை கட்டுகிறார்கள் என்று யூதாவுக்கும் பென்யமீனுக்கும் இருந்த சத்துருக்கள் கேள்விப்பட்ட போது செருபாபேலிடத்திற்கும் தலைவரான பிதாக்களிடத்திற்கும் வந்து உங்களோடு கூட நாங்களும் கட்டுவோம், உங்களைப் போல நாங்களும் உங்கள் தேவனை நாடுவோம், இவ்விடத்துக்கு எங்களை வரப்பண்ணின அசீரியாவின் ராஜாவாகிய எஸ்ரதோ நாட்கள் முதற்கொண்டு அவருக்கு நாங்களும் பலியிட்டு வருகிறோம் என்று. பாருங்கள், நெகேமியாவில் வாசிக்கிறோம். நெகேமியா அலங்கத்தை கட்ட ஆரம்பிக்கிறார். அந்த நேரத்தில் எதிரிகள் வந்து தடை செய்ய நினைக்கிறார்கள். அதே போல இந்த எஸ்ராவின் காலத்தில் ஆண்டவருடைய ஆலயம் கட்டப்படுவதற்கு அஸ்திவாரம் போடப்பட்ட போதும் எதிரிகள் வந்து அதை தடை செய்கிறார்கள். 538 கிமுல ஆரம்பித்த வேலை 18 வருஷமாக தடைபட்டு போனது. அஸ்திவாரம் போடப்பட்டு அப்படியே நிற்குது. பாருங்க, முதலாவது ஆலயம் கட்டப்படுவதற்கு அஸ்திவாரம் போடப்பட்டது. எதிரிகள் வந்து சூழ்ந்து கொண்டார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 23ஆம் வசனத்தை வாசிங்க. ராஜாவாகிய அர்தசஷ்டாவுடைய உத்தரவின் நகல் ரெகுமுக்கும் கணக்கனாகிய சிம்சாய்க்கும் அவர்கள் வகைராவுக்கு முன்பாக வாசிக்கப்பட்ட போது அவர்கள் தீவிரத்துடனே எருசலேமில் இருக்கிற யூதரிடத்திற்கு போய் பலவந்தத்தோடும் கட்டாயத்தோடும் அவர்களை வேலை செய்யாதபடிக்கு நிறுத்தி போட்டார்கள். அப்பொழுது எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்தின் வேலை தடைபட்டு பெர்சியாவின் ராஜாவாகிய தரியு ராஜ்யபாரம் பண்ணின 2ஆம் வருஷம் மட்டும் நிறுத்தப்பட்டிருந்தது. கிட்டத்தட்ட 18 வருஷமாக வேலை நிறுத்தப்பட்டிருந்தது. 538 ஆரம்பித்த வேலை 520 வரைக்கும் 18 வருஷமாக நிறுத்தப்பட்டிருந்தது. கிறிஸ்துவுக்கு முன். ஆமென். பாருங்க, இன்னொரு வசனம். 5ஆம் அதிகாரம் 1-2 வாசி. அப்பொழுது ஆகாய் தீர்க்கதரிசியும் இத்தோவின் குமாரனாகிய சகரியா என்னும் தீர்க்கதரிசியும் யூதாவிலும் எருசலேமிலும் உள்ள யூதருக்கு இஸ்ரவேல் தேவனின் நாமத்தினாலே தீர்க்கதரிசனம் சொன்னார்கள். அப்பொழுது செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேலும் யோசதாக்கின் குமாரனாகிய யெசுவாவும் எழும்பி எருசலேமில்
எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்தை கட்டத் தொடங்கினார்கள். அவர்களுக்கு திடன் சொல்ல தேவனுடைய தீர்க்கதரிசிகளும் இருந்தார்கள். ஹalleluya. வேலை தடைபட்டு போனது. ஆனால் அந்த நேரத்தில் தலைவர்களுக்கு ஊழியம் செய்யும்படியாக ஆண்டவர் தீர்க்கதரிசிகளை எழுப்புகிறார். ஆமென் சொல்லுங்க. அதன் அடிப்படையில் வந்த காரியம் தான் இந்த சகரியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இன்றைக்கும் நாம் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதற்கு முற்படுகிறோம். கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு முற்படுகிறோம். ஹalleluya. உலகத்தில் अनेक நாடுகளில் இப்படிப்பட்ட எதிர்ப்புகள், போராட்டங்கள் அன்றைக்கு பல 100 பல 1000 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்ததுதான் இன்றைக்கு நடைபெற்று வருகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால இன்னைக்கு ஒண்ணும் புதுசா நடக்கல. ஆமென். இந்தியாவுல சர்ச்சை உடைக்கிறான், இந்தியாவுல ஊழியக்காரனை எரிக்கிறான், கொல்றான். இதெல்லாம் வந்து புதுசு இல்ல. இது 3000 வருஷத்துக்கு முன்னாடியே நடந்துகிட்டு இருக்கு உலகத்துல. ஆமென் சொல்லுங்க. இது வரலாறு, தேவனுடைய வரலாறு. 2500 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த காரியம். அன்றைக்கும் தேவனுடைய ஆலயம் கட்டப்படுவதற்கு எதிர்ப்பு வந்தது, நிறுத்தி போட்டார்கள். இன்றைக்கு வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஹalleluya. நம்முடைய தேவன் தம்முடைய பிள்ளைகளை இப்படிப்பட்ட பாதையில் தான் நடத்த விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. சோ இந்த நேரத்துல தான் ஆலயம் கட்டுவதற்கு ஆரம்பிக்கிற நேரத்துல அஸ்திவாரம் போடப்பட்டு காத்து கிடக்கிறது. ஹalleluya. அதற்கு உயிர் கொடுக்கும்படியாக, அதற்கு வல்லமையை கொடுக்கும்படியாக, அவர்களை உற்சாகப்படுத்தும்படியாக ஆண்டவர் 2 தீர்க்கதரிசிகளை எழுப்பினார். அவர்களில் ஒருவர் தான் சகரியா தீர்க்கதரிசி, இன்னொருத்தர் பேர் ஆகாய் தீர்க்கதரிசி. ஆமென் சொல்லுங்க. இந்த சகரியா தீர்க்கதரிசி தான் வேதம் சொல்கிறது. அந்த ஆகாய் என்பவர் வயதானவர், சகரியா என்பவர் வாலிப தீர்க்கதரிசியா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya. எப்படி பார்க்க முடியும்? 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இவனை அவர் நோக்கி நீ ஓடி இந்த வாலிபனிடத்தில் சொல்ல வேண்டியது என்னவென்றால், எருசலேம் கூடும் மனுஷரின் திரளினாலும் மிருக ஜீவன்களின் திரளினாலும் மதில் இல்லாத பட்டணங்கள் போல இந்த வாலிபனிடத்துல போய் ஆண்டவர் நீ ஓடி போய் அந்த மனிதனிடத்தில், அந்த வாலிபனாகிய சகரியாவிடத்தில் சொல்லுன்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு? எருசலேம் தன் நடுவிலே கூடும் மனுஷரின் திரளினாலும் மிருக ஜீவன்களின் திரளினாலும் மதில் இல்லாத பட்டணங்கள் போல. ஹalleluya. வாசஸ்தலமாகும். மதில் இல்லனாலும் பரவாயில்லை, அது வீடாகும். அடுத்த வசனத்துல பாருங்க. நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து அதன் நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த பின்னணியில தான் இந்த சகரியா தீர்க்கதரிசனம் சொல்லுகிறார். ஹalleluya. 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வாசித்தோம். அந்த வசனம் யாருக்கு சொல்லப்பட்டது? செருபாபேல் என்கிற தலைவனுக்கு கட்டும்படியாக, தேவனுடைய ஆலயத்தை கட்டும்படியாக தீர்மானம் எடுத்து வந்து நின்று காரியங்களை செய்கிற தலைவனுக்கு தேவன் தீர்க்கதரிசி அனுப்பி உற்சாகப்படுத்துகிறார். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கும் நாம் கட்டுவதற்கு தீர்மானம் பண்ணி காரியங்களை செய்து கொண்டு வருகிறோம். ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் நம்மை பார்த்து சொல்லுகிறார். ஹalleluya. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, அவருடைய ஆவியினாலே ஆகும். உங்க வீட்டை கட்டும்படியாக நீங்கள் எடுத்த தீர்மானத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய பலத்தினால் அல்ல, உன்னுடைய பராக்கிரமத்தினால் அல்ல, தேவனுடைய ஆவியானவரால் ஆகும். உங்க குடும்பத்தை கட்டும்படியாக, உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை கட்டும்படியாக தேவன் சொல்லுகிற வார்த்தை பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும். அவருடைய ஆவியினாலே ஆகும் என்றால் என்ன அர்த்தம்? அவருடைய ஆவியானவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய ஆவியானவர் நமக்காக காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய ஆவியானவர் நம்மோடு கூட இணைந்து இருக்கிறார். ஆனபடினாலே நீங்களும் நான் என்ன செய்ய வேண்டும்? அந்த ஆவியானவருடைய வழி நடத்துதலை பார்த்து அதற்கு ஒப்பு கொடுத்து அதற்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். பலத்தினாலும் அல்ல, உங்க படிப்பினால் அல்ல, உங்க சம்பாத்தியத்தினால் அல்ல, உங்களுடைய அறிவினால் அல்ல, ஆவியானவரால் ஆகும். ஆனபடினாலே நீங்கள் ஆவியானுடைய வழி நடத்துதலின்படி நடக்க வேண்டும். அவருடைய ஆவியானவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும், ஆவியானவருக்கு விட்டு கொடுக்க வேண்டும், ஆவியானவரை நம்ப வேண்டும். நிறைய பேருக்கு என்னது? பயம். நம்மை கேவலமாய் பேசலாம், நம்மளை கிண்டல் பண்ணலாம். இவர்கள் கட்டுகிறது என்ன? ஒரு நரி ஏறி போன அந்த கல் மதில் அழிந்து போகுன்னு சொல்லி கேவலமா கிண்டல் பேசினாலும் சரி, பரிசுத்த ஆவியானவரோடு இருக்கிறார். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆண்டவருடைய ஆவியானவர் ஆகும் என்று நீங்கள் அவரை மாற்ற நம்ப வேண்டும். நீங்கள் பயப்படக்கூடாது. பயம் எங்கிருந்து வர்றது? பயம்
தேவனிடத்தில் வருகிறது. பயம் சத்துருவிடத்தில் வருகிறது. தேவனிடத்தில் வருகிறது. என்ன? 2 தீமோத்தேயு 1:7 தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை தந்திருக்கிறார். ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆவியை தந்திருக்கிறார்? நமக்கு பயமுள்ள ஆவியை தராமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை தந்திருக்கிறார். சிலருக்கு எப்ப பார்த்தாலும் குழப்பமா இருக்கு பிரதர், என்ன செய்யறது தெரியல. அப்பனா சம்திங் ராங். நீ ஒழுங்கா கர்த்தரோடு நடக்கல, நீ வேதத்தை வாசிக்கல. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை தராமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை தந்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலிருந்து சத்துருக்களுக்கு முன்பாக நீங்களும் நானும் தைரியமாக சொல்ல வேண்டும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆண்டவருடைய ஆவியினாலே ஆகும். நாங்கள் கட்டுவோம், நாங்கள் எழுந்து நிற்போம். ஹalleluya. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya. சிம்சோனை குறித்து வசனம் சொல்கிறது. நியாயாதிபதிகள் 15:15. உடனே அவன் ஒரு கழுதையின் பச்சை தாடை எலும்பை கண்டு, ஹalleluya, ஒரு கழுதையின் பச்சை தாடை எலும்பை கண்டு தன் கையை நீட்டி அதை எடுத்து அதினாலே 1000 பேரை கொன்று போட்டான். ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. பச்சை தாடை, இதுதான் பரிசுத்த ஆவியானவர். சிம்சோன் அந்த நாட்களில் தேவனுக்கு தன்னை விட்டு போட்டான். ஹalleluya. ஒருவேளை அவனுடைய முடிவு சரியாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவனை தேவன் அழைத்த அழைப்பை அவன் நேர்த்தியாய் நிறைவேற்றிக் கொண்டே வருகிறான். சின்ன சின்ன கோடல்கள் வந்தது, ஹalleluya, பிரச்சனைகள் வந்தது, ஆனாலும் தேவனுக்கு தன்னை விட்டு போட்டபடினாலே அந்த காரியத்தை செஞ்ச பிறகு என்ன நடக்குது பாருங்க. 18 வசனம் வாசி. அவன் மிகவும் தாகமடைந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, உமது அடியின் கையினால் இந்த பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டிருக்க, இப்பொழுது நான் தாகத்தினால் செத்து விருத்த சேதனம் இல்லாதவர்கள் கையிலே சாக வேண்டுமான்னு கேட்கிறான். தண்ணி இல்லாம தாகத்தில் கிடக்கிறான். ஆண்டவர் நோக்கி கூப்பிடுகிறான். பரிசுத்த ஆவியானவரை நோக்கி கூப்பிடுகிறான். ஆண்டவர் அவனுக்கு பள்ளத்தை பிளக்க பண்ணுகிறார். தண்ணீர் ஓடி வந்தவர் குடித்தவன் உயிர் தப்பினான். பாருங்கள், பரிசுத்த ஆவியானவரை நாம் இப்படியாக நம்ப வேண்டும். தன்னுடைய வாழ்க்கையை அவன் ஆண்டவருக்கு அர்ப்பணித்து விட்டான். ஹalleluya. நீங்களும் நானும் அரகுர சந்தேகத்தோடு இப்படி அப்படி மாறக்கூடாது. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆண்டவருடைய ஆவியினாலே ஆகும் என்றால் இப்படிதான் கர்த்தர் செய்வார். கையை எடுத்து பிடிச்சா வலிக்கு வலிக்கு ஓடும், ஆனா அதை எடுத்து அடிச்சு வழுக்குகிற எலும்பை வச்சு அடிச்சு 1000 பேர் அடிப்பான். இதுதான் தேவன் செய்கிறது, இதுதான் பரிசுத்த ஆவியானவர் செய்கிறது. நீங்களும் நானும் இப்படிப்பட்ட விசுவாசத்தோடு முன்னேறி செல்ல வேண்டும். கிதியோனுடைய வாழ்க்கையை பாருங்க. கிதியோன் சாதாரணமான மனிதன். நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம் 12, 13, 14 வாசிங்க. மீதியானியரும் அமலேக்கியரும் சகல கிழக்கத்தி புத்திரரும் வெட்டுக்கிளிகளைப் போல திரளாய் பள்ளத்தாக்கிலே படுத்து கிடந்தார்கள். ஒட்டகங்களுக்கும் கணக்கில்லை, கடற்கரை மணலை போல திரளா இருந்தாங்க. கவனிங்க, ஹalleluya. இவன் 300 பேரோட போறான். ஆண்டவர் சொல்றார், நாயை போல் நக்கிற 3 பேரை கூட்டு போலான்ட்டார். ஹalleluya. ஆண்டவர் சொல்றார், போய் பார்த்து வாடா. தைரியம் உள்ள போகும்போது தைரியப்படுத்தி விடுறாரு. தைரியம் உள்ள போங்கலே, போய் பார்த்து வாங்க. அவன் என்ன நடக்குது பாப்போம். கர்த்தர் சொல்றார், தைரியமா போங்க மக்களே, போங்கடா, போங்க. வாசி. கிதியோன் வந்தபோது ஒருவன் மற்றொருவனுக்கு ஒரு சொப்பனத்தை சொன்னான். அதாவது, இதோ ஒரு சொப்பனத்தை கண்டேன், சுட்டி இருக்கிற ஒரு வார்கோதுமை அப்பம் மீதியானின் பாளையத்திற்கு உருண்டு வந்தது. அது கூடாரம் மட்டும் வந்த போது அதை விழத்தள்ளி கவிழ்த்து போட்டது, கூடாரம் விழுந்து கிடந்தது என்றான். அப்பொழுது மற்றவன், இது யோவாசின் குமாரனாகிய கிதியோன் என்னும் இஸ்ரவேலுடைய பட்டயமே அல்லாமல் வேறு அல்ல. தேவன் மீதியானியரையும் இந்த சேனை அனைத்தையும் அவன் கையிலே ஒப்புக் கொடுத்தார். ஒரு சாதாரண யுத்த வீரனுக்கு ஆண்டவர் சொப்பனம் கொடுத்து அத்தனை பேரை அழிச்சு போட்டார். ஹalleluya. பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். ஹalleluya. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, அவருடைய ஆவியை நம்புங்கள். பரிசுத்த ஆவியை நம்புங்கள். அவரை விட்டுவிடுங்கள். அவர் உங்களுக்காக இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்வார். ஹalleluya. ஹalleluya. என்னுடைய ஆவியினாலே ஆகும். சர்வவல்ல கேள், நெகமியாவை கேள், தேவ பிள்ளைகளை கேளுங்கள். தேவனுடைய ஆவியினாலே ஆகும். சந்தேகப்படாதீங்க, தேவனால் எல்லாம் கூடும். நம்முடைய ஆண்டவர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறார். ஹalleluya. இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில எப்படி இருந்துச்சு? ஆமென். ஏசாயா 61 1ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க
கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்கும் ஆமென். காயம் கட்டுதலையும் சிறைப்பட்டவர்களுக்கு கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்து கூற. பாருங்க, இது இயேசு கிறிஸ்துவின் மேல் இருந்த ஆவியானவர் குறித்து வேதம் சொல்லுகிறது. பரிசுத்த ஆவியானவர் விட்டு கொடுங்க. பாருங்க, இன்னும் நிறைய பேர் இன்னும் தாவீதை குறித்து சொல்லணும். தாவீது மேல ஒரு அபிஷேகம் என்னது? தாவீதுக்கு மேல இருந்த அபிஷேகம், அவன் சவுல் மேல இருந்த பேயை ஓட்டுவான், கோலியாத்து தலையை வெட்டுவான். ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அபிஷேகம் ரெண்டு வேலையை செய்யும். சத்துருவை சிதைத்தெடுக்கும். ஹalleluya. ஹalleluya. நன்மையானவைகளை செய்யும். நம்முடைய வாழ்க்கையிலே விடுதலை கட்டளையிடும். இரண்டாவது, நமக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற ஹalleluya கோலியாத்தை கொக்கரிக்கிறவனை அழித்து நிர்மூலமாக்கும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல. பவுல் அப்போஸ்தலன் குறித்து நமக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவன் மேல் இருந்த அபிஷேகத்தினாலே அவன் எத்தனை எத்தனை காரியங்களை செய்தான் என்று இந்த பரிசுத்த ஆவியானவரை நான் நம்ப வேண்டும். ஹalleluya. பாருங்க, எப்படி ஆண்டவர் செய்ய முடியும்? அதே சகரியாவின் புத்தகத்திலே 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. இதோ நான் யோசுவாவுக்கு முன்பாக வைத்த கல், இந்த ஒரே கல்லின் மேல் 7 கண்களும் வைக்கப்பட்டிருக்கிறது. 7 கண்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. இதோ நான் அதன் சித்திர வேலையை நிறைவேற்றி இந்த தேசத்தில் அக்கிரமத்தை ஒரே நாளில் நீக்கி போடுவேன் என்று சொல்லுகிறது. ஹalleluya. ஒரு தேசத்துடைய அக்கிரமத்தை ஒரே நாளில் எப்படி நீக்க முடியும்? ஆனால் பரிசுத்த ஆவியானவர் பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, அவருடைய ஆவியானவர் ஒரு தேசத்துடைய அக்கிரமத்தை ஒரே நாளில் நீக்கி போடுகிறார். ஹalleluya. இந்த கல்லின் மேல் அவருடைய 7 கண்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. நான் அதன் சித்திர வேலையை நிறைவேற்றி ஆண்டவர் நமக்காக யாவை செய்து முடிக்கிறார். எப்படி முடிக்கிறாரா? அவருக்கு தெரியும் நீங்களும் நானும் என்ன கட்டுறோம். உனக்கு பாருங்க, இங்க என்ன போட்டிருக்கு? அதன் சித்திர வேலையை நிறைவேற்றி. ஆண்டவருக்கு இவ்வளவு தேவையா? ஒரு பில்டிங் கட்டணும்னா அதுல என்ன பெயிண்டிங் வேலை வேணுங்கிறது வரைக்கும் அவருக்கு டீல் பண்றாரு. அவன் சொல்லுங்க, புரிஞ்சுட்டா? பெயிண்டிங் வேலை கூட டீல் பண்றாரு. யார்? ஆண்டவர் சொல்ல. அது சித்திர வேலையை நான் நிறைவேற்றுவேன். என் பிள்ளைங்க ஒரு பிளான் போட்டு என் பிள்ளைங்க இதை செய்ய வேண்டும். அவருடைய குடும்பத்திற்காக இருக்கலாம், தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கலாம், சபையாக இருக்கலாம், தேசத்துக்காக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் என் பிள்ளைகள் ஒரு திட்டம் போட்டு அதை தேவ சமூகத்தில் கொண்டு வந்து நிறுத்தும் போது அந்த காரியத்தை ஆண்டவர், அது ஒரு சின்ன காரியமா, ஒரு பெயிண்டிங் காரியமா இருக்கிறான். அதனால நல்ல பெயிண்ட் அடிச்சா வீட்டுக்கு சந்தோஷப்படு. கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணு. ஆமென் சொல்லுங்க. பெயிண்டர் சொன்னா, இன்ஜினியர் சொன்னா அதனால அடிச்சேன்னு சொல்லாதே. ஆமென். ஹalleluya. பீகார்ல ஒரு பெரிய ஆடிட்டோரியம் கட்டினாங்க. அங்க நிறைய கலர் அடிச்சிருந்துச்சு. ஒரு 15 வருஷம் முன்னாடி போயிருக்கும்போது ஒவ்வொரு இதுலயும் பல விதமான கலர்கள். அதை கேட்கும் போது ஒவ்வொரு கலருக்கும் ஒரு அர்த்தம் சொன்னாங்க. ஆண்டவர் என்னோடு இடைப்பட்டார். ப்ளூ கலருக்கு இந்த அர்த்தம், பச்சைக்கு இந்த அர்த்தம், மஞ்சைக்கு இந்த, அப்படி அத்தனைக்கு அர்த்தம் இருக்கு. அப்ப சித்திர வேலையை நிறைவேற்றணும். நல்ல அழகா என் வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்க நீ தீர்மானம் பண்ணா அதையும் நிறைவேற்றி வைப்பார்கள் தேவனுடைய ஆலயத்துல. ஹalleluya, ஹalleluya. சித்திர வேலை நிறைவேற்றி போடுவேன். அதோடு கூட இந்த தேசத்தின் அக்கிரமத்தை ஒரே நாளில் நீக்கி போடுவேன். பரிசுத்த ஆவியானவர் கிரியை செஞ்சா இப்படிதான் இருக்கும். மனுஷன் கிரியை செஞ்சா ஏனோதானு வேலை செஞ்சுட்டு போவான். கொடுத்த கூலிக்கு ஒழுங்கா கூட வேலை செய்ய மாட்டான். ஆனா தேவனுடைய கரத்தில் நீங்கள் ஒப்பு கொடுத்தீங்கன்னா, பரிசுத்த ஆவியானவருக்கு நீங்கள் விட்டு கொடுத்தீங்கன்னா, சந்தேகம் இல்லாம ஹalleluya இந்த பரிசுத்த ஆவியானவருடைய கிரியைக்கு தடையாக பல காரியம் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது. அதை தொடர்ந்து பேச போகிறோம். இப்பொழுது கண்களை மூடி ஜெபிக்க போறோம். ஹalleluya. இந்த பரிசுத்த ஆவியானவர் எப்படி எல்லாம் கிரியை செய்ய போகிறார்? இந்த பரிசுத்த ஆவியானுடைய கிரியைக்கு நாம் எப்படி தடையாக இருக்கிறோம்? நாம் எப்படி அவருக்கு விட்டு கொடுக்க வேண்டும் என்று பல காரியங்களை வருகிற வாரத்தில் நாம் பேச போறோம், கேட்க போறோம். கர்த்தர் நம்மோடு பேசுவாராக.